அரிசி மாவே இல்லாமல் இந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்களா? செய்யலைன்னா வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு 2 கப்பு தண்ணியை சேர்த்து ஒரு பக்கம் கொதிக்க விட்டுடுங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 முறி தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு போல் கோதுமை மாவு தான் சேர்க்க போகிறேன். இது ரேஷன் கடையில் வாங்கி கழுவி காய வச்சு அரைச்ச கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்குறேன். இது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா உங்களுக்கு கரைஞ்சிருச்சு, மாவும் நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்துக்கு வர அளவுக்கு கிளறிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சம் பொறுக்கிற சூடில் இருக்கும்போதே இந்த மாதிரி கொழுக்கட்டையாக நல்லா பிடிச்சிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் வேக விட்டுறலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 1 கப்பு வச்சு நான் செஞ்சுட்டு எனக்கு இல்லை, அதனால இன்னைக்கு நான் மறுபடியும் செஞ்சுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்து நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோதுமை மாவு வச்சு இவ்வளவு சூப்பரான கொழுக்கட்டை செய்ய முடியுமா? நீங்களே அசந்து போயிருவீங்க. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.